மரங்கள் நிற்கிறபடியே கடல் தெரியல. எங்களுக்கு இங்கேருந்து பார்த்தால் முழு கடலும் தெரியும். ஒரு சந்தோஷமான நாள். இதுல இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச கிருஷ்ணன் கோயில் இந்த கிருஷ்ணன் கோயில் தான். இதுல ஒரு அழகான வியூ பார்க்கலாம். நீங்க எப்படி இல்லைன்னு கடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா கேகே சிமெந்தின் உறுதி தெய்வ சிலைகளில் நன்கு தெரிகிறது. பாருங்கள். திரும்பவும் நாராயணன்கிட்ட வந்துட்டோம். உங்களை அழைச்சிட்டார். பெரிய சந்தோஷம். சொந்த மண்டபம் ஒன்றுதான் அந்த இல்லாமல் இருக்கின்றது. மற்றபடியே ஆலயத்து கட்டிடங்கள் எல்லாம் சிதைவடைந்த நிலையில் இருந்தாலும் ஆலயம் உருப்படியாக இருக்கின்றது. பதித்திருக்கிறோம். இன்றைக்கு எல்லோரையும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அன்புலங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். கடந்த 32 வருடங்கள் பின்னர் கீரிமலை கிருஷ்ணன் ஆலயம் அதாவது கண்ணன் கோவில் அழைக்கப்படுகின்ற ஆலயம் கடற்படையினால் விடுவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த ஆலயம் விடுவிக்கப்பட்டதுக்கு மாறாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூசை நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்பது இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். ஆயினும் ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே ஆலயத்தில் வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆலயத்தை சேர்ந்த ஒரு ஐயா அவர்கள் தெரிவித்தார். அந்த வகையில் வாருங்கள் உள்ளே போகலாம். இங்கே உள்ளே போவதற்கு முதல் உங்கள் வெளிப்போக்கத்தை காட்டுறோம். இது எல்லாம் இப்போ வெளியிலேருந்து ஒரு வந்து கொண்டிருக்கிறார்கள். சைக்கிளில் மோட்டர் சைக்கிள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டர் சைக்கிள் ஆக்கள் கேள்விப்பட்டு எல்லாம் வந்து கொண்டிருக்கணும் தங்களோட ஆலயத்தை பார்க்குறாங்க. சரி, அந்த வகையிலே வாருங்கள் ஆலயத்துக்கு வளாகத்துக்குள்ளே போகலாம். இங்கே காரில் எல்லாம் வந்துருக்கிறார்கள். மோட்டர் சைக்கிளில் இந்த அக்காரில் வந்துருக்கிறார். வேனில் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்க்குறீர்கள். பாருங்கள் உள்ளே செல்லலாம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த வேளையிலே நான் மதிய வேளையை அங்கே சென்றபடியால் பொங்கல் எல்லாம் பொங்கி முடிஞ்சிருக்கும் என நம்புகின்றேன். இதற்கும் போய் பார்ப்போம் அங்கே என்ன நடக்குது, ஆலயம் எப்படி இருக்கின்றது. எல்லாம் பத்தை காடாக எல்லாம் பாருங்கள், எல்லாம் இப்பிலி மரங்கள்லாம் வளர்ந்து இருக்கிறது. உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள். ஆட்டோவில் வந்திருக்கிறார்கள். மற்றது இன்னும் கொஞ்சம் தூரம் போக அந்த ஆலயம் கண்ணன் கோயில் வந்துவிடும். வாருங்கள். நிலவும் சரியான சூடாக இருக்குது. வெயிலும் அப்படி கால் வைக்க முடியாமல் உள்ளது. எல்லாம் மோட்டர் சைக்கிள்லாம் நிற்கிறது. அதுக்கெல்லாம் ஆவலுடன் பரபரத்து நிற்கிறார்கள், மகிழ்ச்சியுடன். வாருங்கள் கோயில் வந்துட்டு கிட்ட உள்ளே போகலாம். கோயில் தான் கோயில். பொங்கல் பொங்கி முடிஞ்சு பூசை வழிபாடுகளும் தொடங்கிவிட்டது. மணிச்சதும் கேட்குது. பார்ப்போம் பூசையில் பங்கு வைக்கணும். பாருங்கள். இங்கே ஆலய குருக்கள் பூசை முடிந்து பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை இந்த மக்கள் கடந்த 32 வருடங்கள் பின்னர் தமது ஆலயத்திலே வழிபாடு செய்து அதை இட்டு பெரும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் சந்தோஷத்துடன் யாரிடம் சொல்லி தங்கள் கதைகளை என்ற மனநிலையில் ஒரு பகுதியினர் சந்தோஷமாகவும் சில பகுதியினர் மன வேதனையுடன் தங்களுடைய ஆலயம் இப்படி ஆகிவிட்டதே, இப்போதாவது எமது ஆலயம் விடுவிக்கப்பட்டு எமது கைக்கு வந்துள்ளது என்பதை இட்டு சந்தோஷப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பார்ப்போம்.
இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஆலயத்தின் ஓடுகள் எல்லாம் அப்படி இருக்குது. இவ்வளோ காலம் கடந்த 32 வருடங்களுக்கு முன்னரான ஓடுகள் நல்லா இருக்கு. இன்றுதான் இந்த காலில் வடிகளை மண் பதித்திருக்கிறோம். இன்றைக்கு எல்லோரையும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த இது தொடர்ந்து எங்களுக்கு இதை புனருத்தாரணம் பண்ணி செய்வதற்கு மக்களால் எதையும் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த கோயிலுக்கான நிதியை பங்களிப்பு செய்து இந்த கோயிலை பழைய நிலைமைக்கு கொண்டு வருமாறு எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் ஐயா கொண்டு எல்லோரும் இந்த மண்ணில் கால் வைத்த போது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். இன்னும் நாங்கள் பல பேருடன் சந்தித்து இந்த கோயிலை என்ன நிர்வகிப்பதற்காக எல்லோரும் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது கீர்மலை கிருஷ்ணர் ஆலயத்தில் இருந்து அழைக்கிறோம். இந்த கீர்மலை கிருஷ்ணர் ஆலயம் இன்றைக்கு 90ஆம் ஆண்டுக்கு முன்பு இன்றுதான் ஆலயத்திற்கு மக்கள் வரக்கூடியதாக ஒழுங்கு செய்து வெள்ளிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் வரக்கூடியதாக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அதனுடைய இன்றைய தினம்
இந்த நவலேஸ்வரத்தில் இருக்கிற மக்கள் அயலூர் மக்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கு ஒரு பொங்கல் செய்து இந்த ஆலயத்திலே மீண்டும் ஒரு பூசை வழிபாடுகளை செய்வதற்கான ஆயத்த ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த ஆலயத்தை 1983ஆம் ஆண்டு புனருத்தாரணம் செய்து கும்பாபிஷேகம் செய்தோம். அதன் பிற்பாடு 1990ஆம் ஆண்டு வரை இந்த ஆலயத்திலே நித்திய பூசைகள், திருவிழாக்கள், வைகுந்த ஏகாதசி தினங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆலயம் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண கால நிலை காரணமாக நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டியதாயிற்று. மீண்டும் இன்றைய தினம் இங்கே ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த ஆலயத்தை பார்வையிட்ட பொழுது இந்த ஆலயம் முழுமையாக இருக்கின்றது. ஆனால் வசந்த மண்டபம் ஒன்றுதான் அந்த இல்லாமல் இருக்கின்றது. மற்றபடி ஆலயத்து கட்டிடங்கள் எல்லாம் சிதைவடைந்த நிலையில் இருந்தாலும் ஆலயம் உருப்படியாக இருக்கின்றது. ஆதிமூலம் சுவாமி அப்படியே இருக்கின்றார். மற்றபடி சில விக்கிரகங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கின்றது. சில விக்கிரகங்கள் சேதமாகி இருக்கின்றது. அதையெல்லாம் மீள உருவாக்கி இந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்வதற்கான ஆயத்த பணிகளை இன்றைய தொடக்கம் நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஆலயத்தை மீண்டும் புனருத்தாரணம் செய்து வாழஸ்தானம் செய்து புனருத்தாரணம் செய்து மீண்டும் இந்த ஆலயத்தை மெருகூட்டி இந்த ஆலயத்துக்கு ஏற்ற ஒழுங்குகள் எல்லாம் செய்து நித்திய பூசைகள் செய்வதற்கு எல்லாம் வல்ல நாராயண பெருமானுடைய அருளால் எல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று வேண்டுகின்றோம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இங்க இந்த மாசத்துக்கு வெள்ளிக்கிழமை கண்டுதான் எங்களுக்கு கடிதம் தந்தவர்கள். ஆனால் வெள்ளிக்கிழமையை தவிர இன்றைக்கு இங்கே அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர், மற்றது இங்கே பிரதேச செயலாளர் அனைவரும் வந்தார்கள். அவர்களுடன் நாங்கள் கேட்டிருக்கிறோம். வெள்ளிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் விட்டால்தான் நாங்கள் இந்த கோயிலை சிரமதானம் செய்து இந்த கோயிலை மீண்டும் புனருத்தாரணம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். தாங்கள் அதற்கேற்ற ஒழுங்குகளை நீங்கள் கடிதம் தந்தால் செய்கிறோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த வழியால் இனி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வந்து இந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்து மீண்டும் பூசைகள் செய்வதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்புடன் தான் நாங்கள் இதை செய்யணும். வேண்டாம், கடற்படையினுடைய முன்னரங்க நிலை வந்து எங்களுடைய கோயில் வீதியில் இருக்கிறது. ஆனபடியாக அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் நாங்கள் இதை செய்ய முடியும். அவர்களுடைய அனுமதியுடன் நாங்கள் விரைவில் இதை செய்வோம் என்று தீர்மானித்திருக்கிறோம். நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? ஆமாம், நாங்கள் வடிவா செய்வோம். நம்பிக்கை இருக்குது. ஆலயம் வடிவா செய்வோம். நன்றி நன்றி நன்றி. இங்கே ஆலயத்தின் உள்பக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை காட்டிக்கொண்டு செல்லும் போது இந்த கிருஷ்ணன் ஆலயத்தின் வரலாற்றையும் ஒரு சிறு குறிப்பாக உங்களுக்கு தந்தால் நீங்களும் அறியக்கூடியதாக இருக்கும் என்ற நிலையில் அந்த ஆலயத்தைச் சேர்ந்த ஆலய பரிபாலன சபையைச் சேர்ந்த ஜெயக்குமார் அண்ணன் அவர்களிடம் ஆலய வரலாற்றின் பற்றி கேட்டபோது எனக்கு ஆலய வரலாற்றின் சுருக்க குறிப்பினை தந்து உதவினார். அந்த வகையில் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கும் நன்றிகள். இதோ வரலாறு. இந்த தேவஸ்தானம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகும். இந்த கோவிலில் வரலாற்றின்படி அதன் வடக்கு பக்கத்தில் அமைந்துள்ள சமுத்திரத்தில் கடற்கப்பல் ஒன்று பாறையில் சிக்கியது. மாலுமிகளால் அதனை பாறையிலிருந்து மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் வல்வெளித்துறையைச் சேர்ந்த பிரபல கப்பல் கட்டும் மேஸ்திரியார் வடிவேலு அவர்களை நாடிய போது அவர் அங்கே வந்து கப்பலை பார்வையிட்டு மாயவனை நேர்த்திக்கடன் செய்து இவ்விடத்தில் ஜான் ஒரு கிருஷ்ணர் ஆலயம் ஒன்று அமைப்பதாக முடிவு செய்து கப்பலை மீட்டுக் கொடுத்தார். அதன் பின்னர் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பெற்று கொடியேற்றத்துடன் விழாக்கள் பூசைகள் நடைபெற்று வந்தன. வடிவேலு மேஸ்திரியாரின் பரம்பரையினரே இந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்து வந்தனர். அவர்கள் காலங்காலமாக அவரின் பேரனான விசாக பெருமாள் சடாச்சரம் அவர்கள் ஆலயத்தை பரிபாலித்து நடத்தி வந்தார். காலப்போக்கில் அவர் நோய்வாய்ப்பட்டமையினால் போயிட்டு கிராம மக்கள் மத்தியில் பரிபாலன சபை ஒன்றை நிறுவி இந்த ஆலயத்தை அந்த ஊரைச் சேர்ந்த பொது மக்களிடம் கையளித்தார். அதன் பிற்பாடு பரிபாலன சபையினர் கோவிலையும் புனருத்தாரணம் திருவிழாக்களை கடந்த 1990ஆம் ஆண்டு வரை மிகவும் சிறப்பாக செய்து வந்தனர். பின்னர் இராணுவ நடவடிக்கை காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்தனர்.
இவ்வலய பகுதியும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் அடங்கியமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நன்றி. அப்ப நாங்கள் எல்லாம் போய் எங்களுக்கு திரும்பவும் நாராயணன்கிட்ட வந்துட்டோம். உங்களை அழைச்சிட்டார். அவ்வளவும் பெரிய சந்தோஷம். வந்தீங்க இந்த கோயிலுக்கு நீங்க? அதான் 32 வருஷம் வந்து எங்களுக்கு அப்ப இந்த கோயில் எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்ப நாங்கள் எல்லாம் வந்து நல்ல சந்தோஷமா அன்னதானங்கள் போடுவோம். இந்த இதானுங்க பக்கத்துலதான் இந்த ரோடு கங்கால நாங்கள் சொந்த கோயில். அப்ப பார்த்ததுக்கு இப்ப பார்த்தாவே இந்த வித்தியாசம் அந்த காடா போயிட்டு இப்ப இன்னொரு தடவை அப்படி வருவாரு. அந்த நிலைமைக்கு கொண்டு வருவோம் நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வருவீங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையே வாழ்க்கை. நம்பிக்கையா வாழ்க்கை. உங்களை கைவிட மாட்டேன். இப்ப நாங்கள் அதைத்தான் நினைச்சு கொண்டிருப்போம். இப்ப வந்து எங்கிட்ட கண்ணகிட்ட வருவோம் என்று நல்ல மாதிரி வந்துட்டோம். நன்றியம்மா. நன்றி. சந்தோஷம். இங்கே என்ன அழகான தெய்வத்தின் சிலைகளை பார்க்கிறீர்கள். என்ன மாதிரியாக அப்போ அந்த காலம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இன்னும் அழியாமல் உடையாமல் இருக்கிறது என்பது ஆச்சரியம்தான். எல்லாம் வேர்கள், அந்த அரச மரத்தின் வேர்கள் எல்லாம் முளைத்து இருக்கிறது. ஆனால் தெய்வங்களுடைய சிலைகள் அப்படி இருப்பதை அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. பாருங்கள். இங்கே ஒரு அம்மா அவரால் நடந்து வருகின்றார். இந்த காட்சியை பார்க்கும் பொழுது அனுராதபுர அந்த ராஜ்யங்கள் பிரதேசங்களில் அங்கே பக்கத்தில் போய் பார்த்த அந்த காட்சிகள், அந்த ஏரியாவில் நின்ற ஒரு ஃபீலிங் வருகின்றது இல்லையா? பாருங்கள். இங்கே இந்த கோயிலை சுற்றி 4 இந்த கோயில் கட்டிடங்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், மேலே பிள்ளையாட்டு சிலை இருக்கின்றது. பிள்ளையாட்டு சிலை இருக்கின்ற பாருங்கள். அந்த சிலை பழுதாகவும் அப்படி இருக்கின்றது. எல்லாம் தெய்வத்தின் செயற்பாடு தான். என்ன பாருங்கள், நல்லா அழகாக இருக்கின்றது. இதில் வர்ணம் தீட்டி இது மீள் புனரமைப்பு செய்தால் இன்னும் அழகாக இருக்கும். அது விரைவில் கைகூடும். இந்த கோயிலை ஒரு 6 மாதத்துக்குள்ளே மீள் புனருத்தாரணம் செய்து தாங்கள் கொண்டு வருவோம் என அங்கே இந்த கோயிலை சேர்ந்தவர்கள் மன உறுதியுடன் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக அவர்களுடன் கதைக்கும்போது அறியக்கூடியதாக இருந்தது.
பார்த்தீங்கன்னா உறவுகளே எல்லாம் மரம் எல்லாம் ஆழங்கள்லாம் வளர்ந்து எல்லாம் கோபுரத்தில் எல்லாம் வேரெல்லாம் பிடிச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எல்லாம் எத்தனை வருஷமாச்சுன்னா மேல் சிலையெல்லாம் அதில் மூடி இந்த ஆலமரம் வாழ்ந்துருக்கு. கோபுரத்தின் மேல உச்சியிலாம் ஆலமரம் எல்லாம் படர்ந்து எல்லாம் இத கட்டிடத்தை பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. பாருங்க வெடிப்புகள் எல்லாம் இருக்கு. பாருங்க வெடிப்புகள் என் சிலையெல்லாம் எடுத்து எல்லாம் வெளியே வச்சுருக்காங்க. அந்த கால சிலை பார்த்தீங்களா. சிலை அப்படியே நாளைக்கு காமசுந்தர சீமந்தில் கட்டப்பட்டு சிலை நினைக்கிறேன். அதில் உறுதியா இருக்கு. யார் சார் சரஸ்வதியா? காமசுந்தர சீமை வந்து சரியான ஒரு உறுதியா தான் பண்ணும். இவ்வளோ வருஷமாச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் கால் எல்லாம் உடைஞ்சு முகம் பார்த்தீங்களா, முகம் அப்படியே அந்த மாதிரி இருக்கு முகம். யாருன்னு சொல்லுங்க ஒரு எனக்கு சரஸ்வதி மாதிரி இருக்கு. முகமெல்லாம் ஒடியாம அப்படியே இருக்கு சரிங்களா. எங்களோட கேகேஎஸ் சீமந்தின் உறுதியை பார்த்தால் சொல்ல வேண்டும். கண்ணெல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. கோயில் கிணறு காட்டினார். கோயில் கிணறு ஆலமரம் வளர்ந்து கோயில் கிணத்தை பாருங்க. கோயில் கிணத்தை பாருங்க. இவ்வளோ ஆழமான கிணறு. உம்மாடா இவ்வளோ ஆழம். தண்ணி இருக்கு. இதில் விழுந்து ஆள் தப்பார். இத்தனை அடி 100 அடி 150 அடி. ஒரு 12 அளவு ஒரு 1.5 அளவு 12 அளவு கிணறு. அப்பாடா பாருங்க. சோனி காட்டுறேன். அப்பாடா. ஓ இது 1.5 12 ஆழம் வரும் இந்த கிணறு. பழமையான கிணறு. எல்லாரும் இந்த கோயிலுக்குரியவர்களெல்லாம் வந்தெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி பெருமூச்சுடன் எல்லாம் சென்று போவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் 10 கடா போயிட்டு. இப்படித்தான உறவுகளை எங்களை வலிகாமம் வடக்கு பலாளி இடங்கள்லாம் தான் இருக்கும். இதுதான் இந்த வாசல். இந்த கிணத்துக்கு ஐயர் நேர தண்ணி எடுக்க வர வாசலா பார்த்தீங்களா. அப்படி எல்லாம் பாழாகி போயிட்டு. பிள்ளைகளும் உடைச்சிஞ்சி வச்சுக்காங்க எல்லாம். பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸ்ட்ராங் இது கருங்கல் கருங்கல் அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங். பாருங்க காட்டிட்டு போறவங்களுக்கு அங்காலையும் இப்படி இருக்கு. இங்காலையும் இருக்கு. வெள்ளம் விடவும் சிலை ஒன்று இருக்கு. தெய்வத்தின் சிலையில் என்ன சிலை அம்மன் சிலை மாதிரி
செட்டுங்கெல்லாம் இருக்கு. உடையல் இது பெயிண்ட் அடிச்சு பாவிக்கலாம். மேல அப்ப மேல இந்த லைன் வண்டி இருக்கு. இதான் சரியா பழுதா போயிட்டு நான் அப்படியே சீமெந்து கட்டுமானங்கள்லாம் நல்ல உறுதியாக இருக்குன்னு அதான் காமசந்திர சீமெந்தண்டு சொல்லு வேற பார்த்தீங்களா எவ்வளோ வருஷமாச்சு. என்ன உறுதி ஸ்ட்ராங். நேவிக்காரங்க வராங்க பாருங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள். இதுல இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. எங்களை கோயில இது நல்ல ஒரு புனித இதா இது நல்ல இதா வச்சிருப்போம். எத்தனை வருஷம் ஆச்சு கோயில்? 33 வருஷம். 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷத்துக்கு பிறகு நீங்க இந்த கோயிலுக்கு காலடி வச்சிருக்கீங்க? அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப முடிச்சு ஒரு 3 வருஷமா கேட்டு கொண்டது இன்றைக்கு தான் ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. போகுது அங்கால கோயிலாது ராணுவத்தினுடைய கட்டிடம் இருக்கு. கால நேரத்தில் காலையை வைக்கல சரியா சுடுவது எல்லாம் பத்த காடாக இருக்கு. இப்பிலி இப்பிலி பத்தையெல்லாம் இப்படி இப்படி பத்தையா இருக்கு பாருங்க. இப்படி அவங்களே காட்டின்னு போடுற மக்கள் இந்த கோயில் சொந்தங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த ஒரு தங்கச்சி பார்க்குறா. பொங்கல் பொங்கப்பட்டது. பொங்கல் சாப்பிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறிக்கொண்டு போகிறார்கள். பல பேர் இங்கே காத்திருக்கிறார்கள். நேவிக்காரர் வரையும் பாருங்க. இவர்கள் இந்த கோயிலை சேர்ந்த வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள். அதான் அவர்கள் வந்த தருணத்தில் இந்த கோயிலும் விடுவிக்கப்பட்டது. வந்து போகிறார்கள் பாருங்கள். வணக்கம். இந்த கோயில் வந்து நாங்க 90ஆம் ஆண்டுக்கு பிரவிஞ்சால வரையில 83ஆம் ஆண்டு கும்பாவசம் செய்து 83வது கும்பாவசம் செய்து எனக்கு பிடிச்ச கிருஷ்ணன் கோயில் இந்த கிருஷ்ணன் கோயில் தான். நான் வர இதுல ஒரு அழகான வியூ பார்க்கலாம். நீங்க எப்படி கடலை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். இதெல்லாம் வாசல் இருந்தது.
இந்த பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. ஆனால் தண்ணி கொஞ்சம் சரியான ஆழமான கிணறு, தண்ணி அங்கே எடுக்கிறது. திருவிழா மற்ற இந்த கிருஷ்ண ஜெயந்தி முழுத்து நடக்கும். மற்றது இங்கே என்னன்னா இங்கதான் தயிர் முட்டி அடிக்கிற பாக்குறேன், அழகா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்த மாமா ஒரு ஆள் நேற்று அதை பற்றி கதைச்சினாங்க, இந்த கோயிலில் எப்படி போகணும் மூல காலத்தை விட்டுருக்கண்டு. ஆனா இது எங்களுக்கு ஒரு இந்த ஊராக்களுக்கு இது ஒரு மலையில் இருக்க கீரிமலைன்ட்டு எங்களுக்கு இது பிடிச்ச ஒரு அழகான ஒரு இடம் இது. அந்த கிருஷ்ணா கோயில் நானுமே கிருஷ்ணகிட்ட போற குறைவு, இந்த கிருஷ்ணரை விரும்பி கும்பிட்றேன் இங்க வந்து போறது. அந்த சந்தோஷமான இதான் இன்றைக்கு நாங்க உண்மையில இதை வந்து பார்க்க அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருந்தா, ஆனந்தம் அந்த சிலையில எந்த சேதமும் இல்லாம இருக்குது. இது என்னடா எங்களுடைய ஆசை, இந்த கோயிலை விரைவில் நாங்க எப்படி பழைய மாதிரி இருந்தோம் அதே மாதிரி இந்த கோயிலை பார்க்கணுன்ற ஆசை. எப்ப நடக்க முடியாது. இது ஒரு இன்றைக்கு நல்ல நாள் உண்டு. இன்றைக்கு இந்த நல்ல நாள்ல இந்த கோயிலுக்கு வந்து நாங்க இதை இருந்துட்டு போறது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் நீடிக்க வேணும், எல்லாரும் பெற வேணும். இந்த கோயில் மிக விரைவில் எவ்வளவு முடியுமோ அந்த விரைவில் கோயிலா வர வேணும் எங்களுக்கு. எங்களுடைய ஆசை, அந்த ஆசை நிறைவேறும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம், நடக்கும்னு நினைக்கிறேன். வந்து இது போயிட்டு ஒரு கிராமம், இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து போயிட்டு தான். இந்த கிராமத்து மக்கள் தான் இப்போ இருக்கிறாங்க முழு பேரும். அந்த இதை வந்து இந்த இடம்பெயருக்கு பிறகு வேற ஒரு இடங்கள் எல்லாம் போய் இடம்பெயர் இருந்தத இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அவருக்கு ஒரு சந்தோஷம். அது எல்லாரும் இந்த கிராமத்தோட முழு பேரும் இன்னைக்கு வந்திருக்கணும். வந்து இந்த கோயிலை பார்த்து கோயிலை கும்பிட்டு போயிருக்கிறோம். எங்களோட முயற்சி வந்து இன்னும் இந்த கோயிலை நாங்கள் இந்த கோயிலை இன்னும் அப்படியே அமைச்சு கும்பாபிஷேகம் செய்து பழைய நிலைமைக்கு கொண்டு போவோம். அதுதான் நிற்கிறோம். மற்ற இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குன்னா கோயிலை கட்டினது என்னன்னா, அவர் வந்து பாமர கப்பல் வச்சு வியாபாரம் செய்தவர், பெரிய வணிகர். அப்போ அவர்கிட்ட பருத்தி துறையெல்லாம் அந்த துறை கப்பல் வந்து ஒன்று கேட்க வெள்ளமோ காட்டுக்கு வந்து இந்த கடலில் இந்த கோயிலுக்கு நேராக கடலில் வந்து கப்பல் அடைஞ்சிட்டு பாமர கப்பல் அடைஞ்சாலும் அப்போ அவர் ஆக்களை போட்டு எல்லாம் எடுக்க முயற்சி செய்தும் எடுக்கலாம் போச்சு. அப்போ எந்த ஒரு நேர்த்தி ஒன்று அவர் ஏதோ கையில் இருந்து யோசிச்சுக்கிறார், தான் இதில் ஒரு கிருஷ்ண கோயிலை கட்டணும், கட்டுறதுக்கு கட்டுவேன், அதுக்காண்டி இந்த கப்பல் எடுத்து. அப்போ அந்த கப்பல் எடுத்து அவர் கதை இதில் கப்பல் போயிட்டுது. கப்பல் ஒரு சேதம் இல்லை, கப்பல் எடுத்துட்டார். ஆனால் அவர் தான் இந்த கோயிலை வடிவேலு கட்டினது. அந்த இதுன்னா இது இப்போ இந்த மரங்கள் நிற்கிறபடியே கடல் தெரியலை. எங்களுக்கு இங்கேருந்து பார்த்தால் முழு கடலும் தெரியும். முன்னே இப்படியே ஒரே வழி. அங்கால வந்து அந்த கடற்கரையோட சடையமா சமாதியான ஒரு மடம் இருக்கு, மற்றொரு லிங்கம் ஒரு கோயில் இருந்தது. அப்படி இது ஒரு பிரசித்தி பெற்ற இடம் கீரிமலை. மற்ற உண்மையான கீரிமலை இதுதான். கீரிமலைன்ற இங்கதான் மலை, இதுதான் இந்த மலை. கோயிலுக்கும் அவைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. மலை இதுதான் மலை சொன்ன இடம் இருக்கு இல்லையோ, இந்த கோயிலுக்கும் அவைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. தான் இந்த கோயில் அதெல்லாம் இதை கட்டி இந்த கோயில் பேருந்து நாங்கள் இந்த கிராம மக்கள் போயிட்டு கிராம மக்கள் இந்த கோயிலை பராமரிச்சு இந்த கிராம மக்களுக்கு வந்து கிருஷ்ணர் தான் குலதெய்வம். எங்கட நடந்த பிரச்சனைக்கு முடிய இந்த கோயிலுக்கும் ஒரு சம்பந்தம். இந்த கோயில் வந்து அதான் அவருக்கும் இந்த கோயிலுக்கும் தொடர்பு இருக்கு. அவர் சொன்னாரோ அவருக்கும் இந்த கோயிலுக்கும் தொடர்பு இருக்கு. வடிவேலு சொன்ன மாதிரி சொல்றேன். வடிவேலு மேத்திரி அவர் பெரிய வணிகர். சின்ன பேமரம் இல்ல, பெரிய கப்பல். சிங்கப்பூர் சைனாங்க இருந்தெல்லாம் சாமான் பேமரத்துல வந்து கொண்டு வந்து அப்படியான கப்பல் பேமர கப்பல்ல வந்து அந்த கப்பல் இங்க அடைஞ்சிடுது. அதுல இருந்தா அந்த கோயிலை ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கு இது எங்களுக்குமே இப்ப கட்டப்பட்டதா தெரியாது. இதெல்லாம் பொலிகல்ல தானே நாங்கள் வார நேரம் எங்களுக்கு தெரிஞ்சு வார நேரம் இப்படியே இந்த மண்டபம் அப்படியே சும்மா ஓப்பனா இருந்தது. மற்றபடி கோயில் அப்படியே நார்மலா இருந்தது. அது இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் போட்டு செய்து எல்லாம் செய்து கொண்டு அந்த பழைய காலத்து எங்கடா அவன் திருவிழா இருந்த பாட்டங்கால திருவிழா நடந்தான்னு பெரிய பெரிய திருவிழாலாம் இங்கே நடந்தோம். இங்கே திருவிழா நடந்திருக்கா பழைய கொடிக்கம்பா ഇത് മേറ്റിയായിട്ട് ഇത് അയാൾ പിന്നെ കടാചരം കൊണ്ടൊരു തയ്യട്ടിയില്ല കാങ്ങേന്ദ്രയിലാൽ അവരാൻ പുറപ്പെടുത്ത് മുതൽ പിന്നെ കൊച്ച കാലം അവരാണ് കണ്ടുകൊണ്ടു ചടാചരം ഉണ്ട് അവരെ തനിയവേ താനേ രണ്ട് പൂജ വണ്ടിയിലാണ് എന്താ നിങ്ങളുടെ ഊരാക്കളിലാണ് ചെന്ന് ഇതുണ്ട് ചെന്നവേ താനില്ല கனகாலம் இந்த இது என்ன ஆவணியில இந்த ஆவணி ரோமணி இந்த தயிர் முட்டி அடிக்கிற ஆவணிலாம் இல்லை திருவிழாவில் நடக்கிறது 15 நாளைக்கு. இப்போ நாங்கள் இந்த விளக்கிட்டே
1990 விளக்கிட்டேன் நாங்கள். இதுல அங்காலே மலை இருக்குது, உண்மையான கீரிமலை என்ற ஊர்ல நாங்கள் சிவன் மற்ற சடையம்மா மடம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சடையம்மா மடம் அது ஒரு ஃபேமஸான மடம். அதுல குளிக்கலாம், அழகான மடம். அதுக்கெல்லாம் கடற்கரையோட இருக்குது. வாலியார் சும்மா ஒரு முழத்தை காய்ச்சல் கேணி கடற்கரையோட ஒரு கேணி, கள்ளி குளிக்கலாம். ஒரு எந்த நேரம் சுட்டபடிதான் இருக்கும் தண்ணி. மற்ற இதுல இருந்து இந்த மலையை கீழே போனா இந்த ஒரு குகை இருக்கு, அதுல ஊற்றி வரும். அதுக்கெல்லாம் வந்து மாறி மழை மொழிய கிட்டத்தட்ட ஒரு சித்திரை வயது வரைக்கும் பெருமை தண்ணி வந்து கொண்டே இருக்கு. அதுல நீ இந்த அதுல மேலே வெள்ளால் நிக்குது, பக்கத்துல ஒரு இந்த என்ன பன்னீர் மரம் நிக்கு மலையில. அது எந்த நாளும் அந்த மலையில பூ இருக்கும். அந்த பன்னீர் மரம் அந்த வெள்ளி ஆலமரம் மட்டும் நிற்கும். வெள்ளால் அந்த மலை குகையெல்லாம் அது இருக்கு. அந்த அங்க போகணும், மேல போகணும். வெள்ளி ஆலமரம் ஒன்று நிற்கும். வெள்ளா நிக்குது நிக்கும் தானே. கொஞ்சம் இங்கால ஓல்வங்களாவோட சூட்டி இருந்து தற்போது இந்த இடத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கேன். பாருங்கள் எல்லாம் பாருங்க, ராணுவத்தினர் போஸ்ட் போட்டு கம்பி கம்பி வேலையெல்லாம் அடிச்சு இதுக்கு அங்கால கோயிலா கூட அதான் மெயின் ரோட். பாருங்க, ஒரு வேன் வந்து வெளியே போய் கொண்டிருக்கு. அப்படி அங்கால போனால் கீரிமலை, கேணி, சேந்தாங்குளம், இங்கால போனால் மாவட்டபுரம். முன்பக்குள்ள வாசல். தற்போது நான் வெளியில் வந்துவிட்டேன். அருகில் அங்காளை பக்கம் ஒரு பெரிய கேட் உள்ளது. அங்கே தான் ஜனாதிபதி மாளிகை உள்ளது. நேரே போனால் காங்கேசந்துறை சந்தி. உறவுகளே, இப்படியே நேரே போனால் கீரிமலை சந்தி, அதாவது நகுலேஸ்வரர் ஆலயம்.
உறவுகளே, நீங்கள் தற்போது பார்ப்பது ஒரு பெரிய கப்பல். காங்கசந்துறை கடற்பரப்பிலே கேகேஎஸ் காவரிலே ஒரு கப்பல் நிற்கிறது. இது டூரிஸ்ட் கப்பலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து போகும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு பெரிய கப்பல். கப்பலை பார்க்க மகிழ்ச்சியாக உள்ளது. ஓகே, பாய் பாய்.